கரிகால பேரரசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்கிற கரிகால சோழனுக்கு திருமாலும் தாயாரும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த துறையூர் வரலாற்று சிறப்புமிக்க துறையூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் மக்களோட கருத்தை கேட்க வந்திருக்கோம். 4 வருஷ திமுக ஆட்சியில் வந்துட்டு மக்களோட கருத்து, மக்கள் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு பஞ்சாயத்து வயசாகவும் போய் கேட்க போகிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு வெள்ளாமை வச்சாலுமே நஷ்டம்தான் ஆகுத ஒழிஞ்சு ஒரு நல்ல இதுமே பலனுமே கிடையாது. இலவச பஸ் விடுறாங்க, ஃப்ரீ பஸ் விட்டது சுத்த வேஸ்ட். அவங்க சுயநலத்துக்கோசரம் விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த விலைவாசி சிலிண்டர் ரேட்லாம் 1000 ரூபாய்க்கு போகுது. 500 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு போகுது. மக்கள் எப்படி வாழ்வாங்க சொல்லுங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாரிச்சு அரிசி 1750 ரூபாய். அரிசியை எடுப்பாங்களா இல்ல சிலிண்டரை வாங்குவாங்களா? என்ன செய்வாங்க? ஒரு மாசத்துல 10 நாள் வேலை கிடைக்கும், 10 நாள் வேலை இல்ல, என்ன செய்வாங்க? மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்கிற பேர்ல கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் ஒருத்தர் 2 பேத்துக்கு தான் வருது. எல்லாத்துக்கும் அந்த 1000 ரூபாய் பணம் வரவே இல்லை. மனுஷன் எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை எதுக்கு நீங்க தரீங்க? கொடுத்தா எல்லாத்துக்குமே சரிசமமா கொடுக்கணும். பாதி பேத்து கொடுத்து பாதி பேத்து கொடுக்காம என்ன ஆட்சி நடத்துறீங்க? அம்மா இருந்தப்ப இப்படிதான் நடந்ததா? அம்மா இருந்தப்ப எவ்வளவோ செஞ்சாங்க. இலவச லேப்டாப்ல இருந்து சைக்கிள்ல இருந்து எல்லா உதவியுமே செஞ்சாங்க அம்மா. பிள்ளைங்களுக்கு கல்யாண காசுல இருந்து பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நல்ல திட்டம் அனைத்தும் செஞ்சாங்க. இந்த ஆட்சி ஒண்ணுமே ஒரு பிரோஜனமே இல்ல. இந்த ட்ரிப் எங்க அம்மா கட்சி தான் வரணும். இலவச பஸ் இருக்குங்களா? ஆமா, முதல்வர் அறிவிச்சிருக்காங்களா இலவச பஸ்? அப்ப இந்த 1000 ரூபாய் பணம்லாம் எல்லாத்துக்கும் வருதுங்களா? அது நல்லா பயனடை இருக்கு எல்லாருமே? எனக்குலாம் வழி, எனக்கு இந்த ஓய்வு காசு தராங்கய்யா, எங்களுக்கு அந்த காசு இல்லையா? இல்ல குடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு யாருக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்கு உங்களுக்கு சப்போர்ட் வரும்? யார் சப்போர்ட்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் குடுக்கலன்ட்டாங்களே, இந்த பணம் வருது அந்த பணம் தர முடியாதுன்ட்டாங்களே. உங்க ஆதரவு இப்ப அடுத்து இப்ப வராங்க, இப்ப திமுக நேரத்தில் வருவாங்க, அதிமுக ஒருத்தவங்க வருவாங்க. யாரு அவங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? இல்ல, நாங்க அப்ப இருந்து அந்த அம்மா தான் வரணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கே தான் ஒரே இதுல இருக்கிறோம். அந்த அம்மா வந்தா எங்களுக்கு நல்லதான். பிள்ளைங்களுக்கு எல்லாமே குடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துல. எடப்பாடி வந்திருக்காங்க. அவங்களும் நல்லதா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சாதானே. என்ன உங்களுக்கு செய்யல? என்ன அப்படி இலவச பஸ் விட்டுருக்காங்க? இல்ல உங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் கரெக்டா வருதுங்களா? அதெல்லாம் வருதுங்க. அதெல்லாம் வருது. குடுக்கறது போய் சொல்லக்கூடாது. துறையூர்ல எம்எல்ஏ இப்ப திமுக ஸ்டாலின் இருக்கிறாரு. ஆமா. அடுத்து யாரு எந்த தொகுதி? அதிமுக சேர்ந்தவங்க வருவாங்க, திமுக சேர்ந்த கேண்டிடேட் வருவாங்க? திமுக தான் வரும். 4 வருஷம் திமுக ஆட்சி நடந்திருக்கு. அதோட கருத்து என்ன சொல்லுங்க? உங்களோட கருத்து? திமுக ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எதுவும் பண்ணல, எந்த உதவியும் பண்ணல. அந்த 1000 ரூபாய் பணம் எல்லாம் வாங்கியிருக்காங்களா? 1000 ரூபாய் பணம் 1000 பணம் சில பேத்துக்கு வருதுங்க, சில பேத்துக்கு ஆம்பளைங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. லேடிஸுக்கு தான். அது சில பேத்துக்கு வருதுங்க, சில பேத்துக்கு வரல. அப்புறம் மகளிர் இலவச பஸ் எல்லாம் விட்டுருந்தாங்களே, அதெல்லாம் இலவச பஸ் போயிட்டு வாங்க இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி மத்த என்ன குறை சொல்றீங்க ஆட்சியில? இந்த திமுக ஆட்சியில எதுவுமே பண்ணலைங்க, எங்களுக்கு எந்த இதுவுமே செய்யல, நன்மை செய்யல. 10 வருஷமா அந்த திமுக எம்எல்ஏ இங்க இருக்காரு. அவரு என்ன செஞ்சிருக்காரு? இப்ப அடுத்து மறுபடியும் அவரு வரணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஆளு? அவரு வரக்கூடாதுதாங்க நான் நினைக்கிறேன். அவருக்கு பதிலா இப்ப வேற நீங்க உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? எடப்பாடி இருக்கு. அதே நடந்து முடிஞ்ச 4 வருஷம் திமுக ஆட்சியோட உங்களோட கருத்து என்ன? பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் செய்யல மக்களுக்கு. அதான் 1000 ரூபாய் பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா? 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, இலவச கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் போகல இல்லைங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கல. எப்படி சொல்றீங்க? திமுகவை தொடரணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரணுனே, ஒரே கட்சியே வந்தா நல்லா இருக்காது, மாறிதான் வரணும். எந்த கட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே. யாரு தலைவர்? எடப்பாடி. விவசாயத்தில் ரொம்ப நட்டமாகுது. இதெல்லாம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஆனால் வர்ற எலெக்ஷனில் நாங்கள்
ரெட்டலைக்கு தான் அதிமுகவுக்கு தான் ஆதரிப்போம். ஏன் அதிமுக ஆதரிக்கணும்னு சொல்றீங்க? இவங்க வந்து சூ- சூரியன் வந்து அவ்வளோ ஒன்றும் இது ரொம்ப அராஜகத்தில் போயிட்டு இருக்குது. அராஜகத்தில் போயிட்டு இருக்குது. அது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. அதனால அதிமுகவை தான் அந்த பையனை ஆதரிக்கணும். உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. எங்க கருத்துக்கு நாங்கெல்லாம் கூலி வேலை செஞ்சா தாங்க சாப்பாடு. என்ன ஏழை மக்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறீங்களோ நாங்க செய்யறோம், நாங்க போடுறோம். உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? நீங்க எதுல நீங்க அதான் சொல்றேன்னு, எங்களுக்கு எப்படி நீங்க செய்யறீங்களோ நாங்க அந்த இதெல்லாம் நாங்க செய்யறோம். 4 வருஷம் திமுக ஆட்சியில நீங்க பயன்படுத்தவே இல்லை எதுவுமே. நாங்க என்ன பயன்படுத்திக்கிறோம்? நாங்க ஒண்ணுமே இல்லையே. மகளிர் பணம்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் மகளிர் பணம்லாம் இப்பெல்லாம் இல்லைங்க. வரலைங்களா? ஏன் வரல உங்களுக்கு? அதான் இப்பெல்லாம் இல்ல. இலவச பஸ் எல்லாம் நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸ்டாப்புலதான் நிப்பாட்டுவாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு போயிட்டு டீச்சருங்க அவங்களுக்கு மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க. வேலை செய்யறோம். கை தேக்குனா கூட நிப்பாட்ட மாட்டாங்க. எதுக்கு விட்டுருக்காங்க? டீச்சருங்களுக்கு தான் விட்டுருக்காங்க. உங்க காசுலாம் கொடுத்தாரா? என்ன நன்மை? யாரு வந்தா நன்மை வரும்னா மழை பெஞ்சாதான் நன்மை. அதுக்கும் ஓட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அதுக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க தாய் பிள்ளைய புழைக்க வைக்கதான் அவங்க பாப்பாங்க. நாங்க வந்து மண்ணுல தான் பிணையணும். நாங்க வந்து சும்மா பட்டிக்காட்டுல குடியிருக்கிறோம், டவுன் ஏரியால. உங்க தொகுதியில எல்லாரும் ரெட்டலை ஜெயிச்சாதான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சில பேர் சூரியன் ஜெயிச்சாதான் நல்லா இருக்குங்கிறாங்க. அது அவங்க விருப்பம். உங்க விருப்பம் நான் சொல்லுங்க. உங்க விருப்பம் விருப்பம் நாங்க தான் சொல்லவே மாட்டோமே. ஆளு செய்யறாங்க.